வணக்கம். இன்னைக்கு நான் வச்சிருக்க இன்குபேட்டர பத்தி சொல்லப் போறேன். நான் வச்சிருக்க இன்குபேட்டர்ல எக்ஸ் எல்லாம் மேல லோட் பண்ற மாரி வரும். மத்த இன்குபேட்டர பொறுத்தவரைக்கும் கீழ லோட் பண்ற மாரி இருக்கும். இங்க நான் மேல லோட் பண்ற மாரி வச்சிருப்பேன். கீழ எல்லா செட்டப்ஸும் வரும். லைட்டு, ஃபேனு, கூலிங் ஃபேனு, வாட்டர் வைக்கிறது எல்லாமே கீழ வந்துரும். மேல நம்பளுக்கு எக் மட்டும் லோட் பண்ற மாரி வரும். இதனால நம்பளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். எக்க மட்டும் ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால நான் இந்த செட்டப்ல வச்சிருக்கேன். எனக்கு இதுல கோழி முட்டைன்னு பொறுத்தா 80% ஹேட்சிங் ரேட் இருக்கு. காடை முட்டைகள் இப்ப தான் 2வது ரவுண்ட் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 50% ஹேட்சிங் ரேட் இருந்துச்சு. அதே மாரி டெம்பரேச்சர் என்ன நான் மெயின்டெயின் பண்றேன் அதெல்லாம் லாஸ்ட்ல குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு நான் அது பர்சனலா எனக்கு கரெக்ட்டா இருக்க மாரி ஃபீல் ஆன டெம்பரேச்சருங்க. முட்டைகள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணீல போட்டு செக் பண்ணிக்கணும். மிதக்கிற முட்டைகள் நம்மளுக்கு பொரிக்க திறன் இருக்காது. மெ மிதக்காம உள்ள போய் செட்டில் ஆகணும். அதான் புது முட்டைகள். அதே மாரி முட்டையில எதனா டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துடணும். சைஸ் வாரியாவும் முட்டைகள்ல ரொம்ப சின்ன முட்டைகள வைக்கக்கூடாது. காடை முட்டைய பொறுத்தவரைக்கும். ரொம்ப பெரிய முட்டைகள்ல ரெட்டைக்கரு முட்டைகள் அதையும் வைக்கக்கூடாது. அதே மாரி இந்த டைப்ல வேற யாருனா இன்குபேட்டர் பார்த்துருக்கீங்க, இல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்ஸ சொல்லுங்க. இதோட நெகட்டிவ்ஸ் இந்த இன்குபேட்டர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக் ரொட்டேஷன்லாம் ஈஸியா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.